ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நம்ம எல்லாம் நல்லா இருப்போம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வீடு க்ளீனிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ இருந்து நாங்கள் தமிழில், தூய தமிழில் மட்டும்தான் நாங்கள் 4 பேருமே பேசணும். அதுதான் இன்றைக்கான சேலஞ்சு. யார் தூய தமிழில் பேசுகிறான்றத வீடியோ கடைசியில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தூக்குங்க இவள் லைட்டா என்று சொல்லி ஆங்கில வார்த்தை கூறி அவுட் ஆகி விட்டார். வீடியோ ஆனில் இல்லை. ஆனில் தான் இங்கே பாருங்கள். ஒரே கலவரம். கேமரா என்ற வார்த்தைக்கு தமிழ் சொல்ல என்ன? கேமராவிற்கு செல்பி. நீ குல்பியாகவே உள்ளாய் இன்று. கேமரா என்றால் மடிக்கணினி, புகைப்படம், புகைப்படக்கருவி. கரெக்டா? கரெக்டா என்ற வார்த்தையை கூறி ஆங்கில வார்த்தை கூறி விட்டோம். சற்று கூகுளில் பாரு. அம்மா தான் வின்னர். நான் அப்பாவோட பர்சனலா சொல்றேன். எனக்கு கிடைக்கும் சிக்கன் டின்னர். நேத்து தானே சாப்பிட்டீங்க. அமைதியாக சொல்லுங்கம்மா. இதுக்கு மேலே என்கிட்ட என் கூட உங்களை பேச வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. எங்கள் வீட்டின் நடிப்பு அரக்கி மதி ஸ்ரீமதி. ஸோ இப்போ மட்டும் எதுவும் பேச மாட்டேங்கிற? இது ஏன் வாய் பேசுறது பேசாமல் இருக்கிறதெல்லாம் அது ஏன் சாய்ஸு? அவளுக்கே தெரியாம அவ பண்றது எல்லாத்தையும் ஒரு நாள் வீடியோ எடுத்து அதை போட்டு விட்டுருவாங்க. இப்பவே நம்ம எல்லாருமே கொரோனா பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாஸ்க் போட்டு தும்மலையும் தும்மிட்டீங்கன்னா இவங்க குடும்பத்துக்கு கொரோனாவும் வந்துருச்சு, மெட்ராஸையும் வந்துருச்சு, இவங்க ஃபேமிலியவே அப்படியே ஒதுக்கி வைங்கன்னு சொல்லி செய்யறோம்னு உலகத்துக்கே தெரியுது. செய் சோஃபா கவர் பார்த்திங்கன்னா நாங்கள் மாற்றிட்டோம். இன்றைக்கி தான் மாற்றிருக்கோம். வீக்லி ஒன்ஸ் வந்து மாற்றிட்டே இருப்போம். சரி, இன்றைக்கி சாமி கும்பிட்றேன், இன்றைக்கி மாற்றிடலான்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாமி விளக்கெல்லாமே வந்துட்டு நம்ம கழுவி வச்சாச்சு. இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறமா சாமி வந்து கும்பிட்றோம். ஏன்னா இந்த உடம்பு சரியில்லாமல் போனது வந்து நாங்கள் சரியாக சாமி கும்பிட்றதே இல்லை. ஸோ இன்றைக்கி வீடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சாமி விளக்கெல்லாமே கழுவிட்டு நம்ம சாமி கும்பிட போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம சாமி கும்பிட போகிறோம். அதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக சாமிக்கு எல்லாமே பொட்டு வச்சாச்சு. சூப்பராக இருக்குல்ல? பொட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். பாருங்கள், தட்டுலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம பொட்டு வச்சாச்சு. காமாட்சி விளக்கு, அதுக்கப்புறம் ஆலயமணி, எல்லாத்துக்குமே நம்ம பொட்டு வச்சாச்சு. இவங்களெல்லாம் கொண்டு போய் ஆலயத்துக்குள்ளே வச்சு நம்ம சாமி கும்பிட்டுடலாம். பாருங்கள், இப்போ எங்கள் அம்மா வந்துட்டு 50 தேவிகளுக்கு 5 முகம் கொண்ட சாமி போட்டோம். அவ்வளோதான், லூசு மாதிரி பேசாத. 5 முகம் கொண்ட சாமிகள் வந்து சந்தனம் வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் வந்து எங்கள் அம்மா சந்தனம் வச்சாங்க, நான் வந்துட்டு குங்குமம் வச்சேன். இப்போது அதே தான், எங்கள் அம்மா சந்தனம் வைக்கிறாங்க, அடுத்து நான் தான் குங்குமம் வைக்க போகிறேன். பாருங்கள், அழகாக பொட்டு வச்சாச்சு. பாருங்கள், எல்லா சாமி ஃபோட்டோவுமே டீப்லி எடுத்துகிட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டாச்சு. இனி தான் எல்லா சாமி ஃபோட்டோவும் நாங்கள் உள்ளே வைக்கணும். ஃபஸ்ட்டு 5 சாமிங்களை தான் நம்ம வந்துட்டு உள்ளே எடுத்து வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஓம் சக்தி, சாமி படம் வச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஆலயத்துக்குள்ளே சாமி இல்லாமல் எப்படி? அடுத்து வந்து நம்ம பிள்ளையார் அப்பா வைக்கிறதுக்காக வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து நாங்களே ரெடி பண்ணது. அது எங்கள் அம்மாவே ரெடி பண்ணாங்க. இந்த ஸ்டாண்டில் தான் வந்துட்டு நாங்கள் பிள்ளையார் அப்பா வைப்போம். பிள்ளையாரப்பா மட்டும் இல்லை, அதெல்லாம் பாருங்கள், பிள்ளையார் அப்பா கூட சேர்த்து சிவன் பார்வதி, அதாவது அவங்க அம்மா அப்பாவை சேர்த்து நம்ம வச்சாச்சு. இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாமி எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த சாமி வாங்கி. ரொம்ப நாள் நம்ம கூடயே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. கணக்கம்பட்டி சாமி. இந்த கோயிலுக்கு வந்துட்டு நான் போயிருக்கேன், எங்கள் பாப்பா கூட போயிருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு இன்னும் வந்ததில்லை. இந்த கோயிலுக்கு ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா அப்பாவையும் கூட்டிகிட்டு போகணும். சூப்பராக இருக்குது இந்த கோவில். நான் 3 டைம் விசிட் பண்ணியிருக்கேன். 5 ரூபா காயின் அங்கே இருக்கு, எடுத்துகிட்டு வா. முக்கியமானவங்க
காமாட்சி விளக்கு அவங்க தான் நமக்கு விளக்கேற்றுறதுக்கு யூஸ் ஆவாங்க. அவங்களையும் நம்ம உள்ளே வந்துட்டு கொண்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நெய் விளக்கு ஏற்றுறதுக்காக இந்த 2 குட்டி குட்டி விளக்கு. அதில் வந்துட்டு நம்ம பெரிய காமாட்சி விளக்கில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவோம். சைடில் இருக்க 2 குட்டி விளக்கு பார்த்திங்கன்னா நெய் விளக்குன்னு சொல்லிட்டு அதாங்க பசு நெய் விளக்கு ஏற்றுவோம். இப்போ பாருங்க எங்கள் அப்பா வந்துட்டு அது பசு நெய் தீபம். உண்டியல் வந்துட்டு நாங்கள் நியூ இயர்க்கு வாங்கினது. இது நாங்கள் வீடியோவே அப்லோட் பண்ணவே கிடையாது. எனக்கு இப்போ தான் ஞாபகமே வருது. இந்த எல்லோ கலர் உண்டியல் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோடது எங்கள் அப்பாவோடதும். இந்த க்ரீன் கலர் 2 இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று வந்துட்டு என் தங்கச்சியோடது, இன்னொன்று வந்துட்டு என்னோடது. அடுத்த நியூ இயருக்கு வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அது கண்டிப்பாக அந்த வீடியோ வரும். கல்பூரங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் சாமியை கும்பிட்ருக்கோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் கும்பிட்ருக்கேன். எனக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.